You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகரமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோடாக இயேசுவோடு பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாத்து அவர் நடத்துகிற தேவன். எந்த இடத்துல ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போனாலும் கட்டாயம் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவதுண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார், போதுமானவர், வாக்கு மாறாத தேவன், கிருபை நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், மகத்துவமானவர், செயல்பாடு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளுக்கு விலக்கி தீமைகளுக்கு ரட்சித்து நன்மையை கர்த்தர் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இந்த நல்ல நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்து பல விதத்தில் உங்களை பெருக பண்ணுகிற தேவன், உயர்த்தி நடத்துகிற தேவன். சாபங்கள் மாறிடும், கட்டுகள் நீங்கிடும், பொல்லாப்புங்க விலகிடும். தேவன் நம்ம எல்லா விதத்திலும் அப்படியே பாதுகாத்து ரட்சித்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நன்மைக்கு எதுவான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். வசனத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நான் வாசிக்க போகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் பாருங்கள், 29வது சங்கீதம், தி புக் ஆஃப் சாம்ஸ் 29 verses 11 says like this. 29வது சங்கீதம் 11வது வசனத்தில் நாம் எப்படியா வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை இங்கே கோடிடப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இந்த காலை நேரத்தில் உங்களை பலப்படுத்துகிற விதத்தில் ஒரு இன்னொரு மேல் படிக்கு உங்களை உயர்த்துகிறதான வார்த்தையாய் இந்த வசனங்கள் காணப்படும். பாருங்க, வசனம் சொல்லப்படும், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போது நாம் சில நேரத்தில் பலன் இழந்தவர்களாக இருக்கிறோம். we were losing our strength. அநேக விதத்தில் பலன் இழந்தவர்களாக, குறிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு குடும்பத்தில் ஒரு குழப்பம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, ஏதோ ஒரு காரியம் உங்களை அப்படியே அழுத்தி கொண்டு இருக்கிறது, உங்களை அப்படியே மேல் வரக்கூடாதபடிக்கு உங்களை அப்படியே கீழ்ப்படுத்தி கொண்டு இருக்கிறது, உங்களை ப்ரெஷர் பண்ணியிருக்கிறது. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, நமக்கு பலன் இல்லாதபடிக்கு, சத்துவம் இல்லாதபடிக்கு துவண்டு போகிற ஒரு நிலைமையாய் மாறிடும். நம்முடைய சிந்தனையோ சரி, இருதயமும் சரி, நம்முடைய சரீரமும் சரி துவண்டு போயிடும், பலவீனமாக இருக்கும். பலனே இல்லாதது போல, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம இழந்தது போல, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டு இருக்கிறது போல, சிந்தனை இங்கும் அங்கமாய் அலைப்பாய்கிறதும் சின்ன பின்னமாகிறதான இப்படிப்பட்டதான சூழ்நிலையாய் நம்முடைய காரியங்கள் இருக்கும். பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்ணுறா, அப்படிப்பட்ட நேரத்தில் பலன் கொடுப்பார்னு சொல்லப்படுது. Lord will strengthen his people. Whenever you lose your strength, whenever you faint, whenever you facing many tortures, many problems you go across, the Lord is there to strengthen you. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். The Lord is there with you. உன்னோடு கூட இருக்கிறார். அடுத்து இதில் சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எவ்வளோ ஒரு கிரேட்டஸ்ட் வேர்டு பாருங்க, a pleasantful word. ஒரு பெரிய, யாரும் இதுவரையிலும் அந்த மனுஷனுடைய சொல்லினால, வாயினால, வார்த்தையினால வராத ஒரு வார்த்தை சத்தியத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. The Bible says, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டு இன்னைக்கு காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை எழுந்திருக்கலாம், நீங்கள் பலன் எழுந்திருக்கலாம், ஒருவேளை தீமை அனுபவித்து கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் உங்களை பின்தொடர்ந்தே கொண்டு இருக்கும். நீங்கள் வெயிலிலையோ இல்லை வெளிச்சத்தில் நடக்கும்போது எப்படி உங்களோடு கூட நிழல் தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ அப்படி பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். ஒன்றத்துக்கு கவலைப்படாதீங்க.
ஒரு காரியங்களை குறித்து யோசிக்க வேண்டாம். எனக்கு அருமையான சகோதர சகோதரி, தாய் தகப்பன் யாரா இருக்கட்டும், ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர் ஐயாவே, ஊழியக்காரர் அம்மா, ஒரு நீங்க சொல்ல, எனக்கு பலன் இல்லை, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, என் மனசு அவ்வளோ தைரியம் இல்லை, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பதற்கு எனக்கு அவ்வளவு நான் நல்ல பலசாலி இல்லை, தைரியசாலி இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். The Lord is going to give a new strength. A new strength will lead you. A new strength will uphold you. A new strength will be with you always. The புதிய பலன் உன்னோடு கூட இருக்கும். அதனால தான் வசனத்தில் வாசிக்க, The Lord will give strength unto His people. The Lord will bless His people with pain. The Lord will bless His people. What a greatest word. What a beautiful word which we are hearing this morning. ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உங்களோடு கூட நம்மோடு கூட எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் பாருங்க. கர்த்தர் தமது ஜனங்களை கட்டாயம் அவர் சமாதானத்தின் வழியாய் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் கொடுக்காத ஒரு சமாதானம். No man will give the peace, or no any god or goddesses will give, but only the eternal Father, the Jesus Christ, the Father of heaven and the earth. And the heaven is His throne and the earth is footstool, the Bible says. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய தேவன் உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். It is a free of cost. நீ இந்த சமாதானத்தை வாங்குவதற்கு எந்த விலைக்கரத்தை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. You should not pay to receive the peace, but it is a free of cost from the God who created the heaven and the earth. மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்பதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிம்மதியும் ஐஸ்வர்யத்தையும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த கால நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார்னு சொல்லி, சமாதானம் கொடுப்பார், அவர்கள் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி நாங்கள் வாசித்து இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கிருபையின் கரம் தாங்கட்டும், தொடர்ந்து பலப்படுத்துங்க. படிக்கிற மாணவர்கள் மாணவிகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். இந்த பிள்ளைங்க மேல் நோக்கி வர கர்த்தர் உதவி செய்வீராக. நன்மைக்கு எதுவான காரியங்கள் நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் செயல்படுத்துங்கப்பா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்லி நம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். குறைவைகள் எல்லாம் நீக்குவீராக. நிறைவான ஆசீர்வாதங்கள், நிறைவான சமாதானம், நிறைவான சந்தோஷம் நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் கர்த்தர் எந்நேரமும் நீர் கட்டளையிடுவீராக. துதிகன மகிமம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.